இலங்கைக்கு ஏராளமானவர்கள் ஊடுருவிவிட்டார்கள். இப்ப வடக்கில் கூட உங்களுக்கு தெரியும். விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட அவர்கள் கூறினார்கள் சில சில சந்தர்ப்பங்களில் அவர்களை கண்டறிவதற்கு மிக கடினமான காரியமாக இருந்தது. பெருமளவானவர்கள் புலனாய்வுத்துறையில், அதாவது காவல்துறை புலனாய்வுத்துறையில் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருந்தவர்கள் பெருமளவானவர்கள் ஊடுருவி இருந்தார்கள். அவர்களை கண்டறிய முடியாத அளவுக்கு இருந்தார்கள். இவன் ஒரு டெய்லர் கடையில் கூட இருந்து கைது செய்ததாக கூறினார்கள். அந்த உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளின் இறுக்கமான கட்டுப்பாடு எவ்வளவு, அவர்கள் வலையமைப்பு எவ்வளவு, அதனையும் தாண்டி வருவது என்பது எவ்வளவு கடினம். அவ்வாறு இருந்தா அப்ப இப்ப அவர்களுக்கு இலங்கையில் அது பெரிய பிரச்சனை இருக்காது. புலனாய்வாளர்களை வைத்திருப்பது அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் அது தெரியும். இப்ப இலங்கையில் இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற இந்திய தூதரகமே என்ன செய்கின்றது, துணை தூதரகமே என்னத்தை செய்கின்றது என்று எல்லோருக்கும் தெரிகின்றது. அது ஒரு உண்மையில் வடபகுதி மக்களை கேட்டால் அது ஒரு ரோவின் அலுவலகமாகத்தான் பார்ப்பாங்க. அங்கு இடம்பெறுகின்ற பல்கலைக்கழகமாக இருக்கலாம், வெவ்வேறு துறைகளாக இருக்கலாம், எல்லாவற்றின் மீதும் அழுத்தங்களை போடுவதும் எல்லா நிகழ்வுக்கும் உரிய காரணகர்த்தாவாக அதுதான் இருக்கிறது. இந்த முறை வரும்போது இந்தியா ஏதோ ஒரு வழியில் அதாவது இலங்கையின் வடக்கு கிழக்கின்ற முக்கியத்துவ பாதுகாப்பை அல்லது தனக்கு வடக்கு கிழக்குல அதிக கவனம் செலுத்தக்கூடியதாகத்தான் இருக்கு. நீங்கள் இந்தியாவின் நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள முதலீடுகளாக இருந்தாலும் அவர்கள நடவடிக்கையாக இருந்தாலும் வடக்கையும் கிழக்கையும் மையமாக வைத்துத்தான் இடம்பெறுகின்றது. மலையகத்தையும் மையமாக வைத்தார்கள். ஆனால் குறிப்பாக இப்போது வடக்கையும் கிழக்கையும் தான். இப்ப யாழ் நூலகத்தின் பெயர் மாற்றம் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள், மன்னிக்கவும், கலாச்சார மண்டபத்தின் பெயர் மாற்றம் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவ்வாறு இடம்பெறுகிறது என்று. இப்போது பிரித்தானியாவிலும் கூட ஆக்ஸ்போர்ட்ல வள்ளுவர் சிலையை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துகள் உலாவதாக கூறப்படுகிறது. அகண்ட பாரதம் என்றதை இந்த வள்ளுவர் நூடாக டில்லி அரசு கொண்டு போக போகுது.